ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கெதவே நமோ நமகா. இன்று சனிக்கிழமை, ஸ்திரவாரம், ஆங்கிலம் 29 நவம்பர் மாதம் 2025. இன்று விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் நவமி திதியுடன் கூடிய சனிக்கிழமை. எப்பேற்பட்ட கடன்களையும் தீர்த்து வாழ்வதற்கான ஒரு நல்ல காலமாகும். இப்பொழுது மனிதர்களுடைய இயக்கத்தை தவிர எந்திரங்கள், மிஷின்கள் அதிகமாக தலை தூக்கிவிட்டது. இது நல்லதல்ல. முன்பு 400 பேர் செய்த வேலையை இன்று 40 பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 40ம் 80ஆக மாறி 80ம் 100ஆக மாறினால் மனிதனுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். மனித குலம் என்னவாகும்? யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் தான் சித்தர்களுடைய ஞானபத்திர கிரந்தத்திலே கொடுக்கப்பட்டுள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், எத்தனையோ பேர்கள் விவரம் அறிந்த பெரியவர்களிடம் இதையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இன்று ராசி பலன் பார்த்தோம், இன்னைக்கு கஷ்டங்கள் தீருமா, ஜோதிஷம் பார்த்தோம். அது பார்க்க வேண்டியதுதான். ஆனால் நம்முடைய கர்ம வினை எந்த அளவிற்கு கழிந்திருக்கிறது, கழியாமல் இருக்கிறது என்பதையும் மனசார நம்ம தனியாக யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கோம், அதையும் சொல்லாதீங்க. எங்கேயோ தவறு பண்ணியிருக்கோம், அதையும் சொல்லிட வேண்டாம். அவரவர்கள் பணியை சத்தியபூர்வமாக செய்யும் பொழுது எந்த சோதனை வந்தாலும் அது சாதனையில் முடியும் என்பது சித்தர்கள் வாக்கு. 40 மனுஷன் சேர்ந்து 4-5 மிஷின்களை என்ற நிலை மாறி 4-5 மனிதர்கள் 40 கம்ப்யூட்டர் என்கிற பாருங்க. மனுஷனுடைய நிலைமை 4, கம்ப்யூட்டர் 40ஆக மாறிட்டு. இப்படி பல இடங்கள், அலுவலக வளாகங்கள், ரயில்வே நிலையங்கள், வங்கிகள், தொழிற்சாலைகளிலும் இப்படி வளர்வது மனித நேயத்தை மிகவும் பாதிக்கும். மனிதகுல மனதை அன்பு பக்தி இல்லாத இந்த மிஷினரி எந்திர குணமாக ஆக்கி தந்துவிடும். இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணும். ஸ்திரவாரமான சனிக்கிழமை வழிபாடுதான் எந்திர புயலிலே மனித குலம் சிக்காமல் ஸ்திரமான ஆயுளுடன் ஸ்திரமான பக்தியுடன் வாழ்வதற்கு உதவும். இப்படிப்பட்ட நாளை கண்டிப்பாக எல்லோருக்கும் சொல்லுங்கள். காரணம், இந்த கம்ப்யூட்டர் வீட்டுக்குள்ளே பூந்துட்டு செல்ஃபோன் ஒரு வீட்டில் 10 குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாம் காவந்து செய்து கொள்ள வேண்டும். இதுவே நம்மளை அப்படியே அந்த மயக்கத்தில் ஆழ்த்தி நமக்கே பெரும் தீவினை கொடுக்கின்ற எதிர்வினை சக்திகள் மிஷின்கள். அந்த காலத்தில் விசிறிக்கிட்டு இருந்தோம், அப்புறம் ஃபேன் வாங்கி போட்டோம், அதுக்கு மேலே ஏசி வாங்கி போட்டிருக்கோம். இப்போ காமன் ஏசி, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, வெளிக்காத்தே நம் சுவாசிக்க முடியாமல் போய்விட்டது. காரணம், நவீனம் என்கின்ற ஆடம்பரம் என்கின்ற ஒரு நிலையில் மாறியதால் உள்ளம், உடல், மனசு கொந்தளிக்கின்ற நிலைமை அதிலிருந்து வெளிவரும்பொழுது வந்துவிடும். எல்லாமே மாசற்ற உலகமாக இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள். மாசு படிந்த உலகமாக மாறிவிட்டது. காற்று, எண்ணம், செயல், சிந்தனை அத்தனையும் குற்றம் அதிகரித்து வருகின்றது. காரணம், போதும் என்கின்ற மனம் இல்லாத ஒரு காலம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்று சனீஸ்வரருக்கு தினமும் சனிஹோர நேரத்திலும் இன்றும் அந்த சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து கவசம் போடுவதற்கு அதற்கான தொகைகளை கட்டி அந்தந்த ஆலயத்தில் முன் அனுமதி பெற்று வழிபாடுகளை பல பேர் சேர்ந்து செஞ்சு செய்ய வேண்டும். காரணம், ஒருவராக செய்ய வேண்டாம், எல்லோருக்கும் கஷ்டம் இருக்குது. அவர்களும் சேர்ந்து இப்படி நீங்கள் உலகையே நிரப்பி வரும் எந்திரமயத்தை உத்தம மனித மார்க்கத்திற்காக நல்ல விதமாக நெறிப்படுத்தும் இந்த சனீஸ்வர பகவான். எந்திர சக்திகள், கால வாடகங்கள் என்று பெயரை பெற்றுள்ள இந்த புரட்டாதி நட்சத்திரம் என்று, இப்படி புரட்டாதி, பூசம், ஆயில்ய நட்சத்திர நாட்கள் மற்றும் நவமி திதி நாட்கள் இதெல்லாம் ஸ்திரவாரம் எனப்படும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது நமக்கு பிரச்சனையை தீர்க்கும். இன்றாவது நாம் விழித்து கொள்ள வேண்டும். நாளை ஏதாவது யாரானு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகலாம், நம்ம குலதெய்வத்துக்கு போகலாம், அது இருக்கட்டும். நாம் நம்மை எப்படி தற்காத்து கொள்வது? உடல் சரியில்லை என்றால் ஒரு மருத்துவரிடம் செல்கின்றோம். அவர் அந்த காலத்தில் ஸ்டெதஸ்கோப் சோதனை செய்தார்கள். இப்பொழுதெல்லாம் பெரிய எக்ஸ்ரே மிஷின், ஸ்கேனிங் என்னென்னமோ வந்து விட்டது. புது புது கண்டுபிடிப்பு. மிஷினை நம்பி வாழ்கின்ற ஒரு மோசமான நிலை. அது மாற்றி சொல்லிவிட்டால் அதன்படி நடக்க வேண்டும். துணி துவைப்பதற்கு,
ஒரு பால் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அத்தனைக்கும் ஃப்ரிட்ஜு மிஷினு, வாஷிங் மிஷினு என்னென்னமோ வந்து விட்டது. இது போதும், இதுக்கு மேல் வளர விடக்கூடாது. இதை இப்படிப்பட்ட எந்திர சக்தி நாட்களிலே ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் கூட்டாக ஒன்று சேர்ந்து 8 விதமான தைலக்காப்பு சாத்தி தங்கம், வெள்ளி, நவரத்தினங்கள், பட்டு மூலிகள் போன்ற கவசங்களால் சனீஸ்வர பகவானை ஆராதித்து வழிபட்டு வர வேண்டும். இதனால் பூவுலகிலே எந்திர மையத்தை அளவோடு தேவையான அளவிலே உலகில் நிறைபெற செய்ய உதவுகின்ற அற்புதமான நல்ல நாள். இப்படும் மேலும் விபத்துக்களை தவிர்த்து எந்திர திணிப்பால் வேலை பாதிக்கப்படாமல் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு 24 ஹவர்ஸ் வேலை செய்வாங்க. சாப்பாடு தண்ணி இல்லாமல் உடல் கெட்டு மனம் கெட்டு குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சோர்வடைந்து குடும்பத்தையும் இழந்து நமது மன நிம்மதி இழந்து என்ன வாழ்க்கை, ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க என்ன பலன்? இது எல்லா இடங்களிலும் ஏழை பணக்காரன் ஆண் பெண் இல்லாமல் குழந்தைகளையும் தொற்றிக்கொண்டு விட்டது. கண் வியாதி, கண் நோய், கண்ணாடி போட்ட பிரயோஜனம் கிடையாது, பெருசு பெருசாக போடணும். இதெல்லாம் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறது எங்களது குரு சொல்கிறார். அவது தம் தந்தையாரான சனீஸ்வர பகவான் அவருடைய தந்தையான ஸ்ரீ சூரியமூர்த்தியின் சூரிய உதய பாவனத்தை வழிபடும் நிலையிலே சோபன ஆதித்ய சக்தியுடன் சேர்ந்து தனித்து அருளும் ஸ்ரீ சனீஸ்வரர் வழிபாடுகள் மிக மிக சிறப்பான பலன்களை உடனே கொடுக்கும். உதாரணம், திருக்கடையூர் அருகே உள்ள தில்லையாடி ஸ்ரீ சார்ந்தக்கரை ஈஸ்வரர் சிவஸ்தலத்திலும் சென்னை பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலும் கிழக்கு நோக்கிய நிலையிலே சனீஸ்வரர் அருகின்றார். ஓசூரிலையும் ஒரு சனீஸ்வர பகவான் இருக்கார். இப்படி சனிக்கிழமை சனிஹோரையிலே சுயம்பு ஸ்தலங்களில் கிழக்கு நோக்கிய சனீஸ்வரருக்கு அஷ்டவாரண சந்தன கவசம், விளக்கம் பின்னாடி தருகிறேன், அது சாத்துவது, தங்க கவசம் சாத்துவது பலன்களை அதிகமாக கொடுக்கும். பலரும் சேர்ந்து சந்தனத்தை கைகளால் அரைத்து சந்தனத்துடன் அத்தரு, புனுகு, 3 ஜவ்வாது, 4 கோரோஜனை, 5 கஸ்தூரி, 6 பச்சை கற்பூரம், 7 குங்குமப்பூ, 8 ஏலக்காய், இதுதான் 8ஐயும் சேர்ப்பதே அஷ்டவாரண சந்தன கவசம். முழுமையான அருளர்களுக்கு நமது அகசிய விஜயத்தை படித்து தெரிஞ்சுக்கோங்க. குருவருளால் இன்னைக்கு 29/11/2025 ஸ்திரவாரமான சனிக்கிழமையிலே நவமி திதியுடன் புரட்டாதி நட்சத்திரம் கூடி வருகின்றது. இதை தயவு செய்து விட்டு விடாதீர்கள். மேலும் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கீங்க. இன்னைக்கு பல லட்சம் வாங்கியிருக்கலாம், 1000 வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா 1000 ரூபா உங்களுடைய தகுதிக்கேற்ப இன்று கடனை திருப்பி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். திருப்பி தந்து விடலாம், முழுமையாக முடிந்தால் கொடுத்து விட்டு பத்திரங்கள், நகைகள், சொத்துக்களை இன்று மீட்டு விடலாம். மீண்டும் இந்த மாதிரி கடன் ஏற்படாது. சனிக்கிழமையும் நவமி தேதியும் புரட்டாதி நட்சத்திரமும் எப்பொழுதோ ஒரு நாள் சேரும். கார்த்திகை மாதத்திலே இப்படி சேருவது இது நல்லதற்காகத்தான். ஆகையினால் இப்படி சனிக்கிழமை, அஷ்டமி, நவமி, செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களும் உங்களுக்கு சிறப்பு தரும். தள்ளி போடாதீர்கள். இவற்றில் சுபமுகூர்த்த வைபவங்களை பொதுவாக வைக்க மாட்டார்கள், வைப்பது கிடையாது. என்றாலும் பிராய்ச்சித்த பரிகாரங்களுக்கான நற்காரியங்களுக்கு பரிகாரங்களுக்கு மட்டும் இது மாதிரி செய்யலாமே தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டாம். களஞ்சியத்திலே, பானையிலே, அரிசி பாத்திரத்திலே தானியங்களை சேர்ப்பதற்கும் சனிக்கிழமை மிகவும் ஏற்புடையதாகும். ஆயுள்காரனான சனீஸ்வர பகவான் ஆயுள் சக்தியுடன் துளங்குவதாலும் சனீஸ்வரருக்கு மிகவும் பிரீத்தி உடையதுமான சனிக்கிழமை களஞ்சிய சேகரிப்பு இன்னைக்கு சேர்த்து வைக்கணும். நிறைய குதிரில் 10,000 நெல் சேர்க்கறது, விதைகளை வித்துக்களை சேகரிப்பது, கோட்டை கட்டுவதற்கு அற்புதமான நாள். மேலும் கடனை திருப்பி தந்து பத்திரங்கள், நகைகள், சொத்துக்களை மீட்பதற்கும் என்று சூப்பர் நாள். சனிக்கிழமை நவமி தேதியும் சிறப்பான நாள். நமக்குத்தான் கடனே இல்லையே, நிலபுலன்கள் இல்லையே, இதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று எண்ணாதீர்கள். இல்லை, எக்காலத்தும் குடும்பத்தை இவை அண்டாமல் இருப்பதற்கும் நம்மை காத்து தரவல்ல. கடனே இல்லையா, அது வரக்கூடாது. அப்படி வராமல் இருப்பதற்கும் உங்களை காத்து கொள்ள வல்ல பூஜையை செய்யுங்கள். இப்படி வரவே கூடாது. நிம்மதியாக இருக்கீங்க, கடன் இல்லை, கஷ்டம் இல்லை, நான் யாருக்கும் கொடுக்கல, யார்ட்டையும் வாங்கலை, அந்த நிலைமை நீடிக்க வேண்டுமானாலும் சனிக்கிழமையை இந்த மாதிரி உபயோகப்படுத்திங்க. கும்பகோணம் பாபநாசம் அருகே உள்ள பாலைவனநாத சிவாலயத்திலே பண்டைய காலத்தில் நெற்களஞ்சியம் இருப்பதை பார்த்து தரிசனம் பண்ணாலே பெரிய புண்ணியம். சனிக்கிழமை நவமி கூடு நாளிலே இப்படி அந்த பாலைவன சிவாலயத்தை, பண்டைய கால பிரம்மாண்டமான நெற்களஞ்சியத்தை பார்ப்பது, தரிசிப்பது தானிய லட்சுமியின் அற்புதமான கடாட்சத்தை அள்ளித்தர சக்தி பிடித்த அற்புதமான நாள். இன்று வீட்டுக்கு வாங்குகின்ற
பித்தளைப்படி மரப்படி இவைகளை வாங்கி உபயோகப்படுத்துங்கள். எவர் சில்வர் ஸ்டீல் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள். அங்கே அந்த காலத்திலே இப்படி இந்த திருப்பாலைவனத்திலே சனிக்கிழமை தோறும் நவதானிய பூஜைகள் இந்த கோயிலே ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அப்படி நடைபெற்றதால் தஞ்சாவூரை நாட்டின் நெற்களஞ்சியமாக போற்றப்பட்டது. இதில் தெரிஞ்சுக்கோ, தஞ்சாவூர் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுவதற்கு காரணம் அந்த நெற்களஞ்சியத்தை தரிசித்து வழிபட்டு கோயிலில் நவதானிய பூஜைகள் செய்தார்கள். இன்றிலிருந்து ஆரம்பிகள் நவதானிய வகைகளுக்கும் தனித்தனியாய் அடுப்பு வைத்து பொங்கல் அன்னம் படைக்கும் வைபவம் இங்கு சத்தங்கமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பூஜையாக நிறுத்து வந்தமையால் அந்த காலத்திலே உணவு பஞ்சமே வராமல் தற்காத்து கொண்டார்கள். வருடாந்திர குலதெய்வ பூஜையை போல் வருடத்திற்கு ஒரு முறையேனும் உற்றம் சுற்றத்தோடு இத்தலத்தில் தரிசிப்பதை கொண்டு வந்தால் உணவு பஞ்சத்தால் எதிர்காலத்தில் சந்ததிகள் ஒரு பொழுதும் வாடாமல் நன்கு காத்து கொள்வார்கள். அன்னத்வேஷம் நோயும் அண்டாது. சமுதாய பூஜையாக இதை எல்லோரும் சேர்ந்து இங்கு தானிய களஞ்சிய பானை பூஜைகளுக்கு புத்துணர்வு தந்து சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ சாகம்பரி தேவி, ஸ்ரீ தானிய லட்சுமி, ஸ்ரீ அன்னபூர்ணி தேவி பூஜைகளோடு இங்கு வழிபாடுகளை செய்து வந்தால் நாட்டிலே உணவு பஞ்சம் எந்த காலத்திலும் ஏற்படாமல் தற்காத்து கொள்ளலாம். இப்படி ஸ்ரீராமரின் தந்தையாக இருந்த தசரத மகாராஜாவும் சனி பரணி சித்தபுருஷரின் அருளின் பெற்று ஆக்கைப்படி திருப்பாலை தலத்தில் தான் சனியும் நவமி கூடிய தினத்திலே மூலாதார தானிய பூஜைகளை செய்தார். சனிக்கிழமை நவமி கூடும் நாளிலே தசரத மகாராஜா இதே பாபநாசம் கும்பகோணத்தில் அருகிலுள்ள திருப்பாலைவனநாதர் ஆலயத்திலே சனியும் நவமி கூடிய தினத்திலே மூலாதார தானிய பூஜைகளை ஆற்றினார். தன் நாட்டிற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் ஏற்பட இருந்த வர்க்கடக பஞ்சம் என்னும் பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்றிட பூஜை செய்தார். அதையே இப்போ நாம் செய்து ஆக வேண்டும். பெரிய அதிகாரிகள், அரசாங்க நிபுணர்கள், ஆட்சியாளர்கள், முதலமைச்சர்கள், பிரதம மந்திரிகள்லாம் நாட்டை காவந்து செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இருக்கின்றார்கள். இவர்களும் வழிபட வேண்டும். இப்படி சனிக்கிழமை தோறும் பல 100 ஆண்டுகள் விரதம் இருந்து சனி கிரக மண்டலத்திற்கே நேரில் மனித உருவத்தோடு வடிவில் சென்று சனீஸ்வர தரிசனம் பெற்று வர்க்கடகம் பஞ்சம் வராமல் காத்தருளுமாறு வேண்டினார் தசரத மகாராஜா. இப்படி இவர் ஆயுள்காரனாக அப்படிப்பட்ட சக்தி நாளான இந்த சனிக்கிழமை தோறும் பக்தி பூர்வமாக பூஜைகளை ஆற்றி வந்தால், அப்படி வந்ததினால்தான் ஆயுளும் விருத்தியாகி ஒருவர் நெடுங்காலம் வாழ்ந்தார்கள். அதுபோல் நீங்களும் வாழ வேண்டும். சனீஸ்வரரை போற்றி ஸ்ரீ தசரதர் துதித்த பாக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. உணவு பஞ்சம் என்று மட்டும் இல்லாமல் குடும்பத்தை, சமுதாயத்தை தாக்கும் நீதி பஞ்சம், வரப்பஞ்சம், அதாவது குணப்பஞ்சம், நற்குணம் பஞ்சம். இப்போ நல்ல குணத்துக்கே அங்கே இடம் இல்லையே வீட்டில், அதுவும் ஒரு பஞ்சம். இப்படி 8 விதமான பஞ்சங்களை அகற்றி அஷ்ட ஐஸ்வர்ய சக்திகளையும் பெற்றுத்தரவல்ல துதிகளே தசரதர் இயற்றிய சனீஸ்வர துதிகள். தினமும் சனிஹோர நேரத்தில் 8 முறையும், சனிக்கிழமையில் அஷ்டாஷ்ட முறையிலும், அதாவது 8 × 8 64 முறை ஓதி வழிபட்டு வருவதால் சனி தசை, சனி புக்தி, சனி அந்தர சக்தி காலங்களில் ஏற்படும் பலவிதமான பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் தீர உதவும் அற்புதமான நல்ல நாள். இந்த நாளிலே கருப்பு நிற குதிரைக்கு புல் அவித்த கொள்ளு தானியம் அளிப்பதும் மிக மிக விசேஷம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நவமி திதி என்பது எல்லா விதமான காலாம்சங்களிலும் அற்புதமாக பூரித்து காரிய சித்தி தருகின்ற நல்ல நாள். நவமி தோறும் ராமரே நவமியில் தான் பிறந்தார். நவமி தோறும் குதிரைகளுக்கு புல்லு கொள்ளு அளித்து வந்தால் அவை உங்களுக்கு வாயார நன்கு வாழ்த்தும். குதிரை வாழ்த்தினால் அப்படிப்பட்ட சக்தி கிடைக்கும். இந்த ஆசிகள் உங்கள் பிள்ளைகளின் கல்விக்கு உதவும். இதை செய்த எத்தனையோ அதிகாரிகள் கூட உண்டு, அடையாளம் சொல்ல முடியும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நவமி தேதி தோறும் வீணை ஏந்திய ஞான சரஸ்வதியை வழிபட்டு கூத்தனூரில் இருக்கிறார். குதிரைகளுக்கு அவித்த கொள்ளை அவித்து வந்தால் இந்த கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பெரிய படிப்பு உயர்கல்வியில் இருப்பவருக்கு நல்ல விருத்தியம்சம் கிடைக்கும். எத்தகைய மந்த புத்தி, அசமந்த புத்தி உடைய கணவனும் பிள்ளையும் வாழ்வில் மேன்மை பெற வழி பிறக்கும். இப்படி திதிகளிலே நவமி திதி இந்த பாத சக்திகளை அளிக்க வல்லவை. நவமி திதி தோறும் பாதணிகள் தானமும் நல்லதே கொடுக்கும். கால்களில் ஏற்படுகின்ற சுளுக்கு, ஃப்ராக்சரு, நடக்க முடியாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் என்று புதிய காலணி தானம் செய்வதும் சரியான வாஸ்து சாஸ்திர நெறிகளின்படி நிர்ணயிக்கப்பட்டதாகும். அன்னச்சார அம்சங்கள் பொங்கும் பிருத்திவி சக்தியில் இருந்த பூமியிலே நிறுவப்பட்டு இருப்பதால் அளப்பரிய
சாகம்பரிய இறைவரங்களை பெற்றிருப்பதாலும் மகத்தான பொறிப்பு வள அனுகிரகங்களை கொண்டதான திருப்பாலைவனநாதர் ஆலய நெற்களஞ்சியம் விளங்குகின்றது. இன்றே செல்லுங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் விட்டுவிடுங்கள், இதை செய்யுங்கள். இந்த ஆலயத்தில் உள்ள அற்புதமான அபூர்வமான நெற்களஞ்சியம், பிரம்மாண்டமான நெற்களஞ்சியம், பல ஆயிரம் மூட்டைகள் கொட்டுவார்கள். இன்றும் பல மகரிஷிகளால் சித்தர்களால் இன்று பல கோடி சித்தர்கள் வந்து பூஜை செய்கின்ற நாளே திருப்பாலைவனம். பாவநாசம் அந்த பக்கம் ராஜகிரி ஐயம்பேட்டை வழியில் நீங்கள் பார்க்கலாம். திருப்பாலைவனநாதர் அருமையான கோவில் இப்படி பூஜிக்கப்படுவதாக அன்னச்சார சக்திகள் சத்துக்கள் நிறைந்து விளங்குகின்றது. இப்படி இதை தவிர எந்த தமிழ் ஆண்டில் அந்த நெற்களஞ்சியம் அமைக்கப்பட்டதோ அம்மூர்த்திக்கான வழிபாடுகளை மேற்கொண்டு பரிபூர்ண ஆசிகளை பெற்று நெற்களஞ்சிய சக்திக்கு விருத்திக்கு அந்த காலத்தில் எல்லாம் செய்தார்கள். உண்மையில் இப்படிப்பட்ட அபூர்வமான நெற்களஞ்சிய தரிசனமே நாட்டில் பசி பிணியை போக்கும் அற்புதமான எளிய வழிபாடு. உலகில் பல நாடுகளில் நிறைவேறுகின்ற பஞ்சத்தை போக்குவதற்கான நல்வரங்களையும் பெற்றுத் தருகின்றது. மிகவும் பழமையான இது தற்போது தானிய சேமிப்பு இல்லை எனினும் இதற்குள்ள தெய்வீக மகத்துவம் சக்தி தனித்தன்மை கொண்டதாக இருக்கிறது. தம்முடைய தோட்ட வயலின் நிலத்தில் பண்ணையில் முதல் அறுவடை காய்கனிகளை இங்கு படைத்து சமைத்து வடித்து அன்னதானமாக செஞ்சால் உங்கள் நிலம் ஓஹோ ஓஹோ என்று நல்ல விளைச்சல் தானிய லட்சுமி கடாட்சம் உண்டாகும். கலப்பை கதிர் அருவாள் போன்ற நிலக்கருவிகளையும் இந்த நெற்களஞ்சியத்திற்கு முன் ஒரு கோலம் வரைந்து வைத்து ஆயுத பூஜை செய்து நிலத்தில் பயன்படுத்துவதால் நிலதோஷங்கள் நீங்கி நல்ல முறையில் பயிர் அபிவிருத்தியாகும். சாக்ஷாத் அன்னபூர்ணி அம்பிகையே தவள வெண்ணகையாள் இந்த நெற்களஞ்சியத்தின் அன்னச்சார தன்மையை பரிபாலித்து வருகின்றார். திருப்பாலைவன ஆலயத்திலே பிரபஞ்சத்திலே பெறுவதற்கரிய சாகம்பரி அன்னச்சார சக்தி அம்சங்களை கொண்டதாகும். அம்பிகை தாவர சிட்டிக்கான ஸ்ரீ சாகம்பரி தேவியாக அவதாரிகளை பெறுவதற்காக அக்னியின் மேல் அமர்ந்து கடுந்தவம் பூண்ட தலங்களிலே புனிதமான பூமியில் ஒன்றாக விளங்குவதுதான் சாகம்பரி தேவி தவம் கொண்ட இதே இடத்திலே இந்த நெற்களஞ்சியம் அமைந்து இருப்பதாலும் இதன் மகத்துவம் சொல்லி மாளாது. பெரும் அரசர்கள் நினைத்திருந்தார் ஒரு தனி இடத்தையே பெரும் திடலையே அமைத்து அங்கே நெல்லை சேமித்து வைக்க முடியும். ஆனால் திருப்பாலைவனம் அந்த திருப்பாலைவனநாதர் கோயிலை நிறுவிய மாமன்னன் இப்படிப்பட்ட பூமியின் சாகம்பரிய அன்னச்சார சக்திகளை நன்கு உணர்ந்து 7 வித வர்ண தேவதைகளின் அனுக்கிரகத்தை பெறுவதற்காக சப்த ரிஷிகளை வேண்டி பிரார்த்தித்து அவருடைய அருள் துணையுடன் 7 வகை மூலிகை பூச்சிகளுடன் குறித்த புனிதமான வாஸ்து பூஜை நேரத்திலே இந்த நெற்களஞ்சியத்தை நிறுவினான். எனவே இது நெற்களஞ்சிய வாஸ்து சாஸ்திர இறை பெட்டகமாக இருக்கிறது. இதன் தரிசனமே வீட்டில் இருக்கின்ற பலவித தோஷங்களையும் தரித்திரங்களையும் நீக்கக்கூடிய நேத்திர சக்தியை தருவதாகும். இதன் அன்னச்சார சக்திகளை பெற்றால்தான் வீட்டில் உணவு பஞ்சம் ஏற்படாது. அன்னத்வேஷம், எனக்கு இந்த சோறு வேண்டாம், எனக்கு பிடிக்கலை, அந்த நிலைமை வராது, நோய்களும் வராது. தற்காலத்தில் இதன் தரிசனமே அந்த சாப்பாடு சம்பந்தமான பல குற்றங்களையும் உடனே போக்கி சாப்பாட்டு தட்டுப்பாட்டை நீக்கும். மேலும் வீட்டில் கோபத்தினாலே சாப்பாட்டு தட்டை விட்டு எறிதல், உணவை வீணாக்குதல் போன்றவை கொடிய கர்ம வினைகளுக்கான தீர்வதற்கான கோயில் குத்தகைப்படி அதற்கு இறைவனுக்கு தர வேண்டிய நெல்லை கொடுக்காமல் ஏமாற்றுவதும் பெரும் பாவமாக வரும். இதற்கும் ஓரளவு பிராயச்சித்தம் பெற்றுத்தரும். அன்னதான இடத்திலே பிரசாதமாய் வாங்கிய உணவை தூக்கி எறிவது போன்ற கடுமையான சாபங்கள் உண்டு என்பதை இனியும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னத்வேஷம் என்றால் நாம் ஏற்கனவே சொல்லியபடி நோய் நொடி காலங்களிலே அன்னத்தை உண்ண இயலாமல் ட்ரிப்ஸ் குளுக்கோஸ் என்ற திரவ உணவுகளை மட்டுமே அருந்திடும் நிலைதான் இது. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இருதய நோய் போன்றவற்றால் பலவிதமான உணவுகளை உண்ண முடியாமல் இருந்தாலும் அன்னத்வேஷமாம். இப்படி நோய் நொடியிலும் கூட 3 வேளையும் உணவு உண்ணும் நல்ல நிலை பெறுவதே இறைவன் கூடிய அந்த இறைவளம் கூடிய ஆரோக்கியம். எனவே அன்னத்வேஷம் என்பது வாழ்க்கையில் எந்த காலத்திலும் எங்கும் யாருக்கும் எவருக்கும் ஏற்படாமல் இருப்பதற்கு இத்தகைய அன்னமய சுடற்கூடிய தரிசனங்களும் அன்ன சௌந்தரிய வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல விதமாக உதவி செய்யும். கலியுகத்திலே அனைத்துமே கம்ப்யூட்டர் மயமாகி வந்து விட்டது என்பதால் நம் மீது பெரும் கருணை கொண்டு ஜீவன்களுக்கு இயற்கையுடன் இணைந்த வாழ்வை அளிப்பது சித்தர்களின் பெரும் கடமையாக வருகின்றது. இப்படி திருப்பாலைவனநாதரை வணங்கி
மெய்ஞானத்திற்கு உறுதுணையாக நிற்கும் விஞ்ஞானத்தையே சித்தபுருஷர்கள் அப்படி விரும்புகின்றார்கள். மெய்ஞானம் கொண்டு செய்கின்ற விஞ்ஞானம், வெடிகுண்டு அணு ஆயுதம் என உலகத்தையே அழிக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் கூடியும் தேவையில்லாத ஒன்று என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். எத்தகைய துன்பமும் இன்றைய மனித சமுதாயத்திற்கு, இந்த பூலோகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு பயன்படுவதே உண்மையான விஞ்ஞானம். ஆங்கில மருத்துவ முறையிலே எத்தனையோ உயிர்காக்கும் மருந்துகள் நடைமுறையில் இருந்தாலும் அவைகளால் உருவாகும் பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் வாழ்க்கையை உலுக்கி விடுகின்றது. இதற்கு காரணம் எந்தவித விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலும் இறை மற்றும் இயற்கை சக்தியை மறந்து விடுவது தான் காரணம். சந்திர மண்டலத்திற்கு செல்வது என்றால் முறையாக சந்திர வழிபாடு மேற்கொண்டால்தான் அந்த சந்திர பயணமானது பூலோகத்திற்கு பயன்படுவதாக அமையும். இல்லாவிடில் நம்மால் முடியும் என்று அழிவுடைய விஞ்ஞான அகங்காரத்தையும் ஆணவத்தையும் பெரும் நஷ்டங்களையே அந்த தேவதையில் அது தேவையில்லா பயணமாக முடித்துவிடும். இந்த விஞ்ஞான அகங்கார ஆணவத்தை போக்கும் பவளா அந்த மாதிரி போக்குகோளாக விளங்குபவளே திருப்பாலைவனத்துறையிலே அருள்பாலிக்கும் தேவியே இறைத்துணைவியான தவள வெண் நகையாள், தவளைக்கண் போல் இருப்பாள். அற்புதம் என்று நாம் கொண்டாடும் நம் அற்பமான விஞ்ஞான விளைவுகளை கண்டு எப்பொழுதும் நகைக்கும் வெண் நகையால் 32 திருத்தங்க சக்திகளுடன் மகத்தான அன்ன சக்திகளையும் தருபவளாய், தெய்வீக நல்வரங்களையே 32 அறங்களாய் அளிப்பவளே ஸ்ரீ தவளாம்பிகை 32 பிட்ஸ் எனப்படுவதாக கம்ப்யூட்டர்ஸ் துறையிலே மாதந்தோறும் பல புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றன. இது எல்லோருக்கும் தெரியும். இதற்குரிய மூளை செல்களான மாண்டிய ஜங்கம அணுக்களை அன்னச்சாரத்துடன் பரிபாலிப்பவளே ஸ்ரீ தவளாம்பிகை. இதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். போட்டு அறுக்கிறான் என்று நினைக்காதீங்க, கடன் கொடுத்து விடுங்க. இன்னைக்கு குழந்தைகளை கண்காணிங்கள். கம்ப்யூட்டரின் மதர் போர்டை பாலை பதனம் என்று பரிபாஷையிலே சித்தர்கள் விளக்குகின்றார்கள். இப்படி நவீனம் மிகவும் பழமையானதே. கம்ப்யூட்டர் துறையிலே புதிய கண்டுபிடிப்புகளை எவ்வாறு மனிதன் பெறுகிறான்? வெறும் விஞ்ஞான ஆராய்ச்சியெல்லாம் கிடையாது. உதாரணமாக லினக்ஸ் என்ற ஓஎஸ் முறை உருவாக்கப்பட்டுள்ளது என்றால் அதை உருவாக்கியவரின் பித்திருக்களின் விண் உலகில் இருந்து கொண்டு தம் தீர்க்க தரிசன பலன்களை இப்படி கண்டுபிடிப்பாக அருள்கின்றார் என்பதை உண்மை. இதை நாம் மறக்கக்கூடாது. இதை கொண்டு வந்தவர் இறை பேருண்மையை உணர்கின்றாரோ இல்லையோ, நிச்சயமாக இதுதான் நிரந்தரமான சாஸ்வதமான தேவ சக்தியம். ஆகையினால் பூலோகம் போல் எத்தனையோ கோடி பூமிகள் உண்டு. மற்றொரு பூமியில் பல ஆண்டுகளுக்கு பல யுகங்களுக்கு முன்னரையே லினக்ஸ் திறமை கொண்ட அப்படிப்பட்டவர்களாம் தற்போது இந்த துறையிலே காரணகர்த்தாவாக இங்கே விளங்குகின்றார்கள். அவர்தம் பித்திருக்கள் எந்த பூலோகமானது நம்மை விட கம்ப்யூட்டர் துறையில் அதி முன்னேற்றம் பெற்றுள்ளதோ அவற்றிலிருந்து புண்ணிய சக்திகளை தம் ஆசிகளாக பெற்று தருகின்றார்கள். எத்தனையோ துறைகளிலே நம்மை விட கோடி பங்கு முன்னேற்றம் கொண்ட அந்த பூமியிலிருந்து தான் லினக்ஸ் நவீனம் அவர்தம் பித்திருக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். பல கோடி யுகங்களாக விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டு நகைப்புகளாய் அருள்கின்ற தவள வெண்ணகையால் சமேத திரு பாலைவனநாதர் இந்த கலியுகத்திற்கு முன் எத்தனையோ கோடி யுகமாய் சதுர்கோடி யுகங்களாய் கண்டு கழித்து மீண்டும் தற்போதும் எப்போதும் அருள் பார்த்து வருகின்றால், செல்லுங்கள் என்றே தீருங்கள் கடனை மீட்டு எடுங்கள் உங்களுடைய நகை நட்டு பத்திரங்கள். இப்படி உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே நமக்கு எது புதுமையோ அவருக்கு அது பழமையே. இந்த தத்துவம் ஒன்றை உணர்ந்தால் போதும், கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் நன்கு பிரகாசிக்கலாம். உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லை என்றாலும், கம்ப்யூட்டரின் ஆடம்பர பாடம் உங்களுக்கு புரியவில்லை என்றாலும், உங்கள் வாழ்வில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எத்தனையோ காரியங்களை நீங்கள் நிறைவேற்றத்தானே வேண்டும். அந்த மாதிரி நிலை வந்து விட்டதே. உங்களுக்கும் கம்ப்யூட்டர் துறைக்கும் தொடர்பு இல்லை என்று எண்ணாமல் இந்த ஆண்டு திருப்பாலைவனநாதரை தவள வெண்ணை அந்த அம்பாளை தரிசித்து, இறைவா இந்த ஆண்டின் கணினி கண்டுபிடிப்புகள் யாவும் பூலோகத்திற்கு நன்மை பயப்பதாக அமையட்டும், நன்மையே பயக்க வேண்டும், தீயதற்கு வர வேண்டாம் என்று வேண்டுங்கள். அணு ஆராய்ச்சி, கிரக ஆராய்ச்சி என மனித சக்தி
வீணாகாது விரயமாகாது பூலோக ஜீவன்களுக்கு நல்ல முறையிலே பயன்படும்படி இயங்கட்டும் என மனமாற வேண்டுங்கள். இங்கு கபால சக்திகள் ஜீவசக்தி நிறைந்த வெண்டைக்காய் முந்திரி பாதாம் கலந்த உணவை தானமளியுங்கள். இவை எல்லாம் மூளையில் உள்ள செல்களை நல்ல விதமாக விருத்தி செய்வதால் இந்த பூவுலகிலே நல்வாழ்விற்கு மட்டும் கண்டுபிடிப்புகள் பயன்பட உங்கள் தான தர்ம சக்திகள் துணை புரியும். மேலும் கணினி சம்பந்தமான கம்ப்யூட்டர் சம்பந்தமான உங்கள் வாழ்வில் எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எத்தகைய இழப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பூஜை பலன்கள் கண்டிப்பாக உதவும். பொதுநலமாக இந்த உலகத்தையே சமுதாய இறைப்பணியாக கூட இந்த ஆலயத்தில் வழிபாடும் நீங்கள் செய்தால் அந்த பிரார்த்தனை உலகுக்கே நல்ல விதமாக அமையும். ஒரு முறையேனும் தவள வெண்ணெய்கையால் சமேத திரு பாலைவனநாதரை வழிபட்டு இப்படி கணினி கண்டுபிடிப்புகள் பூலோக ஜீவன்களுக்கு நல்ல விதமாக பயன்படி பிரார்த்தனை செய்கள். இதுவும் பூலோகத்திற்கு நீங்கள் ஆற்றும் ஜாதி இன குல பேதமற்ற பெரும் பேரு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையருளாலா அருணாச்சலா. திருப்பாலைவனநாதருடைய ஆலய கோபுர களஞ்சிய படத்தையும் இதுடன் சேர்த்து அனுப்பியுள்ளோம். எல்லோருக்கும் சொல்லுங்கள். இன்று வாழ்க்கையிலே கடன் அடையவில்லை என்று நினைத்தாலும் எப்படியோ இன்று கடனை அடைத்து நிம்மதியாக இருக்க வேண்டும் எல்லோரும். எனக்கு கடனே இல்லைப்பா, நீங்களும் கடன் இல்லாமல் இருக்கையா அப்படி என்ற நிலைக்கு வாருங்கள். இப்படி பல பேர் பல அடியார்கள் கேட்டார்கள். அதற்கு ஒரு நாள் சொல்லுகிறோம். இன்று குருவர்களால் சொல்லப்பட்டதை இன்று சொல்லுகிறோம். கொஞ்சம் கேட்கறதுக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. முக்கியமான மேட்டர் இருக்கு. ஆயுள்காரர்கள், ஆயுளை காப்பது, விபத்தை தவிர்ப்பது, நீதித்துறை வக்கீல்கள், உயர்கல்வி படிப்புகள், சட்டக்கல்லூரி பயில்பவர்கள் எத்தனையோ மன கஷ்டங்களோடு இருப்பாங்க. வெற்றி அடையும் நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாலா அருணாச்சலா.